Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாலை நேரத்தில் ஆராதனைக்கு வந்திருக்க யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் 3 முறை சத்தம் வர அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மையப்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். கர்த்தரின் சத்தம் தொனிக்கட்டும். அல்லேலூயா. வல்லமையுள்ள சத்தம் சங்கீதம் 29 வாசிக்கிறபடி இங்கு தொனிப்பதாக. யாவரும் நம்முடைய கண்களை ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். Let us turn our attention to book of Hosea chapter 14 verse 1. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ஆமென். எல்லாம் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் எங்களோட கூட பேசுங்கன்னு. கர்த்தர் வசனத்தினாலே நம்மை சுத்தம் பண்ணுகிறார். இயேசு சொல்ல வசனத்தின்படியே வேத வசனங்கள் நம்மை சுத்திகரிக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களை விலக்கி அருளும். எத்தனை பேர் நம்ம தப்ப ஒத்துக்க போகிறோம்? வேத வசனம் நம்ம இருக்கிற வண்ணமாக நம்மை காண்பிக்கும். வேதனை உண்டாக்கு வழிகளின் இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தும்னு நமக்கு நாமே சொல்லாதபடி ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே, அப்படி வழிகள் இருக்கா? பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்திக் கொள்ள எத்தனை பேர் நம்ம முன்னேறி செல்கிறோம்? ஆமென். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லுது. கர்த்தர் இன்னைக்கு வசனத்தோட பேசுவாராக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்தில் கூட நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக இந்த நேரத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசுவீராக. எங்கள் காதையும் இருதயத்தையும் கர்த்தர் விருத்தி சேதனம் பண்ணும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் பேசுகிற வார்த்தைகளை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ள, அப்படியே உட்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஆண்டவர் அதை கடைபிடிக்கும் வண்ணமாகவே அதை கவனித்து கேட்க எங்கள் கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து இடத்துல நம்முடைய ஆளுகை இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இது வேத வாக்கியங்களை எழுதி கொடுத்தவரே, இன்று எங்களுக்கு அதை விளக்கி காண்பிக்கும்படியாக உம் இடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எனக்கும் அது பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாகவும் கர்த்தரிடத்தில் எங்களை திருப்புகிற வார்த்தைகளாக அமையட்டும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நாம் எப்பிராயிம் என்கிற தலைப்பின் கீழ வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இப்போ இந்த ஓசியா புஸ்தகத்தில் பார்க்கிறோம் என்று சொன்னால், முதலாவது ஓசியா ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சோரம் போகிற சோர ஸ்திரீ, ஒரு விபச்சார ஸ்திரியை கர்த்தர் திருமணம் செய்து 3 பிள்ளைகள் பெறுகிறார்கள். பின்பதாக அவர்கள் மறுபடியும் சோரம் போகிறார்கள். இது வாழ்க்கையில் அவன் கற்றுக்கொண்ட பாடம். இதை வைத்து தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் செய்தியை கொடுக்கிறார். இந்த இடத்துல நம்முடைய யெகோவா தேவன் ஒரு கணவனைப் போலவும் இஸ்ரவேல் ஜனங்கள் மனைவியைப் போல இருக்கிறார்கள். அந்த நேசம் மாறவில்லை என்று சொல்லி இந்த ஓசியா புஸ்தகத்திலே பார்க்கிறோம். இந்த ஓசியா புஸ்தகத்தில் எப்பிராயிம் இஸ்ரவேல், அதிகமாக எப்பிராயிம் என்று பெயர் எழுதப்பட்டிருக்கும். எப்பிராயிம் என்றாலும் இஸ்ரவேல் என்றாலும் ஒரே அர்த்தம் தான். இஸ்ரவேல் கோத்திரத்தில் வட தேசத்தில் நார்த்தன் கிங்டமில் இருந்தவர்கள் ஒருத்தர் தான் இந்த எப்பிராயிம். எப்பிராயிம் ஒரு பலத்த ஜாதியாக இருப்பதனால கர்த்தர் அவர்களை தேர்ந்தெடுத்து இஸ்ரவேல் என்கிற பதத்தில் எப்பிராயிம் என்று சொல்கிறார்கள். ஸோ எப்பிராயிம்னா தனி கூட்டம் நினைத்து கூடாது. இஸ்ரவேல் எப்பிராயிம் எல்லாம் ஒன்று தான். இக்காலத்தில் நாம தான் அவங்க. ஆமென். அல்லேலூயா. we are the children of Israel. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே என்னன்னா, இந்த வசனம் ஓசியா 14 பார்க்கிறோம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. என்னன்னா, இந்த இஸ்ரவேல் எப்பிராயிம் என்னன்னா ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டாங்க. நிறைய குறைபாடுகளை, குற்றச்சாட்டுகளை கர்த்தர் இங்கே வைக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல. அத்தோடு சேர்த்து அந்த ஜனங்களுக்கு என்ன தண்டனை வருகிறது என்பதை அங்கே விளக்கி இருக்கிறார். ஆனாலும் கடைசி பகுதியில் தேவனுடைய அன்பை பார்க்க முடியும். அந்த எப்பிராயிம் மேல, இஸ்ரவேல் மேல வைத்த அன்பையும் நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த நாட்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அங்க தேவன் ஜனங்கள் மேல வைத்த குற்றச்சாட்டுகள் சொல்லலாம், இல்லாட்டி அதை ஷார்ட் கமிங்ஸ் ஆஃப் எப்பிராயிம், அதை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. அதுக்கு என்பதாக சபையாரையும் கர்த்தர் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. ஆமென். மறுபடியும் நீ ஆண்டவர்ட்ட நீ வா. ரிட்டர்ன் to the Lord, return to the faith once you believe, return to the love once you had. அந்த அன்புக்குள்ள விசுவாசக்குள்ள மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வாங்க, நீ உன் அக்கிரமத்தில் விழுந்தாயினர். ஆமென். இந்த எப்பிராயிம் பாருங்க, அவருடைய அந்த பதத்தை பார்க்கும்போது அவன் எகிப்திலே பிறந்தான். ஆமென். ஸ்தோத்திரம். அவன் 2வது மகனாக இருந்தாலும் அவன் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எரேமியாவில் வாசிக்கிறோம், அவன் சேஷ்ட புத்திரன் என்கிறார். ஸோ பிறந்த இடமோ பிறந்த ஸ்தானமோ நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரல, கர்த்தராகிய ஆண்டவர் மாத்திரம்தான்.
நான் ஒரு கிராமத்தில் பிறந்தேன், நான் வேற ஒரு பின்னணியில் பிறந்தேன், எனக்கு பாஸ்டர் ஃபேமிலி கிடையாது, எனக்கு மினிஸ்ட்ரி ஃபேமிலி கிடையாது, என் குடும்பத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள கிடையாது, எனக்கு யாரும் சொல்லத்தன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் பிறந்த இடத்தை பார்க்கல. நம்ம எகிப்து என்று சொன்ன உடனே அது ஒரு பாவமான இடம், பாவம் என்று நம்ம சொல்லுகிறோம். அவன் வேறு இடத்துல பிறந்திருந்தாலும் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அதே போல் அவரை எனக்கு அருமையான குமாரன், பிரியமான பிள்ளை என்று அழைப்பார். அவர் மேலே வைத்த அன்பு இருக்குது. ஆண்டவர் விட்டு தூரமாக அந்த ஜனங்கள் போனாலும் அவருடைய அன்பு அந்த ஜனங்கள் மேலே மாறலை. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் நம்ம இளையகுமாரன் எப்படி தூரமாக போனாலும் அந்த தகப்பனின் அன்பு, அந்த ஃபாதர்ஸ் லவ் வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் யங்கர் சன். தூரத்தில் வரும்போதே யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை, இருந்தாலும் அந்த தகப்பன் தன் மகனை அடையாளம் கண்டுபிடித்தான். அல்லேலூயா. அவன் பன்றிகளோடு பன்றிகளாக இருந்தாலும் தூரத்தில் வருகிற போது ஊரார் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவன் சொத்தை எல்லாம் வாங்கி கொண்டு போனபடினால யூத வழக்கத்தின்படி ஊரார் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவனை ஊருக்குள்ளே விடக்கூடாது. ஊருக்குள்ளே வந்தப்போ யாரோ வர நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் தகப்பன் மாத்திரம் வருகிறது என் மகன் தான் என்று அடையாளம் கண்டு கொண்டார். வழிமேல் வெளி வைத்து காத்து கொண்டிருக்கிறதை போல இன்றைக்கு இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. அப்படிதான் அந்த எப்ராயிம் மேலே ஒரு அன்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ திரும்பி வந்த ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். பின்பதாக அடுத்த காரியங்களுக்குள்ளே போகலாம். ஏன்னா நம்ம இதை ஒரு ஆசை காட்டி உங்களை வசனத்தில் தியானிக்கல. Prosperity is not a teaching or a doctrine. It's a add-on product. அவ்வளோதான். ஆண்டவருடைய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுனா இட் வில் பி ஆடட். அல்லேலூயா. அதெல்லாம் கூட வந்துற காரியத்தில் அது ஒரு உபதேசமாக சொல்லலை. ஆனாலும் அந்த ஜனங்கள் மேலே வைத்த அன்பினால் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதங்களில் சிலதை சொல்லுகிறேன். நீங்கள் 14வது அதிகாரத்தில் 4வது வசனம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஆமென். நான் இஸ்ரவேலுக்கு பணியை ஒன் பை ஒன்னா சொல்றேன். இப்போ முதல்ல சொல்ற ஆசீர்வாதம், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். சீர்கேடு என்றால் பின்மாற்றம். நான் அவர்கள் பின்மாற்றத்தை குணமாக்குவேன். டிவைன் ஹீலிங். இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்குற சுகம் என்னன்னா மனம் திரும்புதலும் குணப்படுதல்னு நம்ம அப்போஸ்தலர் பட்டியலில் வாசிக்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் மனம் திரும்பி இருந்தாலும் சில காரியங்களில் குணப்படாமல் பூரணப்படாமல் இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படியேப்பட்ட சூழ்நிலை தான். அந்த குணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பின்மாற்றத்தை குணப்படுத்துகிறேன். நீ ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா இப்போ அவங்க என்ன பின்மாறி போனாங்க என்பதை எனக்கு பின்னாடி விலைக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனத்தில் நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன். 14th verse இஸ்ரவேலுக்கு பணியை போல். பணி அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஆண்டவர் வானத்து பணி என்பது ஒரு ஆசீர்வாதத்தையோ ஒரு செழிப்பையோ ஒரு அபண்டன்ஸ் அதை குறிக்கிறதா இருக்கிறது. அப்போ ஆண்டவர் பணியை அனுப்பி தான் அந்த மன்னாவை கொடுத்தார். இஸ்ரவேலுக்கு நான் பணியை போல இருப்பேனார். அல்லேலூயா. உங்கள் ப்ரொவிஷன் ஆண்டவர்கிட்ட வருது. உங்களுக்கு தேவை என்னவோ அதை நான் சந்திக்கிறேன். நீங்கள் ஒரு வசனம் எக்ஸோடஸ் ஆதியாகமம் 27-28 கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. எக்ஸோடஸ் 16 யாத்திராகம் 16 14வது வசனத்தில் பார்க்கிறோம். பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்திரத்தின் மீதுங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. அதுக்கு முன்பதாக விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. கர்த்தர் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறார். அதான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன்னா கர்த்தர் இன்னைக்கு வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்தால் மனுஷன் 40 நாள் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் எழுதியிருக்கிறது. ஆமென். அப்போ கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? அப்பத்தை கொடுக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். இரண்டாவது அடுத்தது பார்க்கிறோம், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். அல்லேலூயா. சில காரியங்கள் வாழ்க்கையில் துளிர்க்கிறது, முகத்தில் நல்ல சிரிப்பு வருகிறது. அல்லேலூயா. ஒரு சியர்ஃபுல் ஃபேஸ். ஆமென். உங்கள் முகத்தில் பார்க்கும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறார் ஆண்டவர். லீபனோனில் லீலி புஷ்பத்தை போல மலருவான்னா அது வரைக்கும் இந்த இருட்டில் தப்பு பண்ணவங்களும் ஒரு திருட்டுக்கோழி மாதிரி இருப்பாங்கள்ல. இப்போ அப்படி இல்லை. ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்துட்டாங்கன்னா முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் முகத்தில் தெரியும். அல்லேலூயா. நல்ல முகக்கலையை ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்ததாக லீபனோனை போல் வேறு ஒன்றி நிற்பான். நல்ல பெரிய மரம் லீபனோனை போல் வேறு ஒன்றி நிற்பான். இந்த என்ன ஆசீர்வாதம்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி, ஸ்திரம்.
நீ கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்னு சொன்னால கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மளாம் ஸ்திரப்படுத்துவார்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில் உங்கள் விசுவாசம், அன்பு, கிறிஸ்துவ குணாதிசயங்கள்லாம் வாழ்க்கையில் ஸ்திரப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. அடுத்து 6வது வசனத்தில் பார்க்கிறோம், அவன் கிளைகள் ஓங்கி படரும். The branches will spread. Amen. Hallelujah. இன்னைக்கு நாம ஓங்கி படரும், பரவி படர்கிற மரமாக மாறி இருப்போம். ஊழியம் படரும், குடும்பம் படரும். நம்ம ஆக்டிவிட்டிஸ் ஆண்டவருக்காக செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு ஒரு இன்க்ரீஸை பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க, படர்கிறவளாக இருப்பாங்க. சர்ச்சில் வந்து அட்டண்டன்ஸ் மாத்திரம் போட்டு வந்தவங்களாக இருக்கலாம் ஒருவேளை. இது வரைக்கும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்து மறுபடியும் அந்த ரீயூனியனுக்குள்ளே வந்து பாருங்கள், உங்களுக்குள்ளே நிறைய சர்ச் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், மினிஸ்ட்ரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். நீங்கள் வீட்டில் சும்மா இருக்க மாட்டீங்க, எதையாவது செய்து கொண்டே இருப்போம். ஏமேன். எல்லா காரியத்திலும் கர்த்தர் மகிமைப்படுவார். ஏமேன். அந்த காரியத்தை இது குறிக்கிறதா இருக்கிறது. ஏமேன். அல்லேலூயா. அடுத்து 6ஆம் அதிகாரத்தில் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலும் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அலங்கரிக்க விரும்புகிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை இது வெளிப்பிரகாரமான அலங்காரமாக எங்கள் வாழ்க்கை அலங்காரமாகும். 2வது ஆவிக்குரிய அலங்காரம், ஒரு இன்னர் பியூட்டி உங்களுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. இந்த அலங்காரம் அநேகரை ஆண்டவர் பக்கம் திருப்பு, உங்கள் பக்கம் இழுத்துக்கிட்டு வரும். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு அலங்காரம், ஒலிவ மரத்துடைய அலங்காரம், ஒலிவ மரம் அப்படிங்கிறது ஜனங்களை தான் குறிக்கிறது, நம்ம தேவ ஜனங்களை குறிக்கிறது. அப்போ அந்த அலங்காரம் என்னன்னா, நம்ம வேலை செய்கிற காரியம், நம்ம பக்கத்தில் பழகிற போது ஏதோ ஒரு வினோதமான காரியத்தை, ஒரு பெக்யூலியர் திங் நம்மகிட்ட இருக்கதான் பார்த்து அவங்க நம்மகிட்ட வருவாங்க. அல்லேலூயா. You don't need to move around to anybody's desk. If you are God-fearing employee in a company, you will draw the people to your desk. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு வேலைக்காரனாக வேலையில் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் யாருக்கிட்டையும் போய் நிற்க தேவையில்லை, உங்கள் டெஸ்க்குக்கு ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அலங்காரம் அவங்கள்ட்ட இருக்கும். அல்லேலூயா. இதுதான் எங்கள் காலேஜ் படிக்கும் போது என்னுடைய ஒரு போதகர் சொல்லிட்டு போனார், யாருக்கிட்டையும் போய் நிற்கிறது இல்லை, இப்போ தான் அப்போ சும்மா நேரமாக இருக்குனால போய் பக்கத்தில் நிற்கிறேன், நம்ம டெஸ்க்குக்கு தான் ஆள் வருவாங்க. இது பெருமையை குறிக்கல, நம்மகிட்ட ஏதோ ஒன்று இருக்கு வராங்க. அல்லேலூயா. அலங்காரம். அடுத்ததாக வாசனை, அவனுடைய வாசனை லீபனுடைய வாசனையை போல இருக்கும். கிறிஸ்துவை பற்றி அறிகிற வாசனை நம்மகிட்ட இருந்து போயிட்டே இருக்கும். we will proclaim Jesus. நம்மகிட்ட பார்த்து கொஞ்ச நேரம் பேசினாலும் நம்மகிட்ட வர வாசனை எட்டர்னிட்டி சென்டா இருக்காது, கிறிஸ்துவின் வாசனை வரும். பேச்சில் அந்த வாசனை வந்துடும். ஆமென். பேசும்போது how are you கேட்டாவே by God's grace I am doing well. இது எடுத்தால் சொல்லும்போது ஒரு பேச்சில் ஒரு மாற்றம், எல்லாத்துலையும் அந்த வாசனை வந்துடும். வேலையில் ஒரு உண்மைங்கிற வாசனை வரும். கிறிஸ்துவை அறிகிற வாசனை நம்மகிட்ட இருந்து போகும் இந்த வார்த்தை. ஆமென். அடுத்து 7வது வசனம், அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம நிழலில் நிறைய பேர் வந்து தங்குவார்கள், நம்ம நிழலில் அநேக பேர் வந்து தங்குவார்கள். 10ஆம் அதிகாரத்தில், ஓசியா 10ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் ஒரு 2 லைனை மாத்திரம் வாசிங்க. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. பாருங்க, ஆண்டர் விட்டு தூண போனப்போ இது தனக்குத்தானே கனி கொடுக்கிறதா இருந்துச்சு. எனக்கு 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 எதை கொடுத்தாலும் அது யாருக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த நிழலில் யாரும் தங்குவா? அதில் நிழலே கிடையாது. அதில் நிழலே கிடையாது. இங்கே என்ன இருக்குது? அவன் நிழலிலே குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். அல்லேலூயா. இன்றைக்கி உங்களை சுற்றி என்னை சுற்றி ஒரு கூட்டம் இல்லை அப்படின்னா நம்ம ஆசீர்வாதமாக இல்லை, நம்மகிட்ட எதுவுமே இல்லை, ஒரு நல் வார்த்தை ஒன்றும் இல்லை, ஆறுதலான வார்த்தை இல்லை, ஒரு அறிவுரை கூறுவதற்கு இல்லை, ஆலோசனை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜெபம் பண்ணுனா கூட அவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக ஒருத்தர் வராங்கன்னா பரவாயில்லைங்க, அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அப்போ சொல்லும் போது பரவாயில்லைங்க நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், சாக போகிறேன் டாக்டர் சொல்லிட்டாங்க சாயங்காலம் செத்தேருவான் பரவாயில்ல கவலைப்படாதீங்க கர்த்தர் நம்ம கூட இருக்காருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல வார்த்தை உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த நிழலை தேடி நிறைய பேர் வருவாங்க. அல்லேலூயா. எப்ராயிமே, இஸ்ரவேலே, ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா இப்படி ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் தரார். வேகமாக சொன்ன ரீசன் ஏன்னா இதுலேயே உட்காந்துடக்கூடாது அப்படின்னு தான். அல்லேலூயா. இந்த தலைப்பை நீங்கள் திருப்பி யூடியூப்பில் போய் என்ன கேட்டுக்கோங்க. ஏமேன். இப்போ சொல்ல போகிற காரியத்தில் ஒரு நிறைய காரியம் எடுத்து அவர் நம் சீர்கேட்டை குணமாக்குகிறார். அதெல்லாம் நடந்தால் இதெல்லாம் தானாக நடக்கும். He has promised, he will fulfill it. சொன்னவர் செய்வார். ஏமேன். செய்கிறதை தான் எழுதி வைத்திருக்கிறார். ஏமேன். அதனால தான் சொன்னேன், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை சுத்திகரிப்புக்காக
நம்ம உபவாச ஜபத்தில் ஒரு சுத்திகரிப்பு ஜபம் முதல்ல வைப்போம். நம்ம 24 hour செயின் ப்ரேயரில் சுத்திகரிப்பு இருக்குது. எதை பேஸ் பண்ணி இது வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களான்னு தெரில. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் கர்த்தர் வெளிப்படுத்த சத்தியங்களை வைத்து பண்ணி கொண்டிருப்பீங்க. இன்றைக்கி சொல்ல போகிற காரியங்களை நீங்கள் மனதில் வைத்து உங்கள் சுத்திகரிப்பு ஜபத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை நீங்கள் பரிசுத்தமாக கொள்ளுங்க. ஆமென். ஒரு சின்ன ஸ்டான்ஸாக பாடிடுறேன். உங்கள் இருதயம் பக்குவமாகட்டும். அப்போ நடுவில் அல்லையிலே சொல்லுவானா, கதை சொல்லுவானா, தூங்குறியா, முழிச்சிருக்க எல்லாம் கேட்க முடியாது. ஆமென். பிரசங்கத்தில் தூங்கக்கூடாது. நான் விட மாட்டேன், அவ்வளோதான். அந்த நம்பிக்கையிலே நம்ம போவோம். அல்லேலூயா. உங்கள் ஓசியாவில் இருந்தால் எல்லா வசனங்களையும் பார்க்க போகிறோம். முடிந்தால் உங்கள் பேனாவில் நீங்கள் கோடு போட்டுக்கொள்ளுங்க. இது மிகவும் முக்கியமாக இருக்கும். கர்த்தர் நம்மளோடு பேசி நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். ஆமாம், வசனம் நம்ம வாழ்க்கையை மாற்றினா தான் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் பெயர்த்திடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாய் அறுக்கும், இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை வகையாய் அறுக்கும், இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தமம் மார்க்கும் காட்டும் சத்திய வேதம். ஆமென். அல்லேலூயா. வீட்டில் போய் யூடியூப்ல பாட்டை கேளுங்க. நேரம் இல்லை நமக்கு. இப்போ பார்க்கலாம். எப்ராயிம் மேலே ஆண்டவர் வைத்த குற்றச்சாட்டுகள் அது அக்காலத்தில் மாத்திரமில்ல, இக்காலத்தில் நமக்கும் அது ஓப்பனையாக இருக்கிறது. ஏன்னா ஓசியா புஸ்தகத்தில் உள்ள கிட்டத்தில் 5-6 வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் மேற்கோளிட்டு காணப்பட்டுள்ளது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் ஆங்கில வேதாகமத்தை படிக்கிறவராக இருந்தால் அந்த சைடில் ஒரு நோட்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அது ஈஸியராக இருக்கும். இப்போ முதலாவது நான் சொல்லுகிறது, நமக்கு இருக்கிற குறிப்பிட்ட நேரத்தில் சில பாயிண்ட்ஸை நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன், சில பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு போயிடுறேன். நேரத்துக்கு படியாக எப்படியாகிலும் அந்த 10 காரியத்தையும் நமக்கு விலக்கி சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தரே நம்மளோடு பேசுவாராக. ஓசியா 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஓசியா 14:17. எப்ராயிம் விக்கிரகங்களோட இணைந்திருக்கிறான், அவனை போக விடு. எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். பாருங்க, Ephraim is joined to idols. அவனை பாருங்க, ஆண்டவர் நம்மளை விக்கிரகத்துக்கூட போய் இணைஞ்சிருக்கு. நமக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு பிடிக்காது. தேவன் ஒருவர், ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். கர்த்தர் ஒருவர் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுங்கள், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். எந்த விக்கிரகத்தையும் ஒரு சொரூபத்தையும் வானத்துக்கு கீழே, பூமிக்கு கீழே, தண்ணிக்கு கீழே உண்டாக்க கூடாது என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அப்போ இந்த எப்ராயிம் என்ன பண்ணிட்டாங்க? விக்கிரகங்களோடு போய் இணைந்துக்கிட்டாங்க. அவன் விக்கிரகங்களோடு கலக்கக்கூடாது. இப்போ எது விக்கிரகம் நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டில்? எபேசியர் 5:5 நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது. விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசை. விக்கிரக ஆராதனை அப்படின்னா கவர்ச்சியஸ்னஸ். இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு பொருள் மேலே ஒரு ஆசை தான். எந்த பொருள் நமக்கு ஆண்டவரோட மேலே இருக்குதோ அது நமக்கு விக்கிரகம். தேவனை விட நம்ம எதை அதிகமாக நம்ம நேசிக்கிறோமோ, எது நம்ம மைண்டுக்கு வந்து போகுதோ அது நமக்கு விக்கிரகம். சில பேருக்கு வேலை, இப்போ இந்த வேலையிலேருந்து 6 மாதத்தில் அடுத்த வேலைக்கு ஜம்ப், அடுத்த வேலையிலேருந்து ஒவ்வொரு மாதத்துக்கு எப்போ ஏன்னா ஒவ்வொரு 500 தினம் 1000 தினம் கொடுக்குறாங்கன்னு வேலை செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லி கொண்டிருப்பாங்க. அதெல்லாம் இனி சொல்லக்கூடாது. நீங்கள் 14ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்துக்கு வாங்க. அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. ஆமென். நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று எங்கள் தேவன் சொல்ல மாட்டோம். மனம் திரும்பி வந்த ஜனம் இந்த நிலைமைக்கு நம்ம வரணும். வேலை என் கையின் கிரியை தான் என் தெய்வம் இல்லை, செய்யும் தொழிலே தெய்வம் என்று உலகம் சொல்லிக் கொடுத்தது. நம்ம உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷமும் தரிப்பதில்லை. இந்த நிலைமைக்கு உச்சகட்டத்துக்கு வரணும். ஸோ விக்கிரகத்தை விட்டுடுவோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 23 எழுதியிருக்கிறது, ஸ்டப்பன்னஸ், முரட்டாட்டம் பண்ணுதல்
அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. முரட்டாட்டம் பண்ற காரியமோ எது எடுத்தாலும் முரண்டு பிடிக்குது. அவங்க போக்கில் தான் நம்ம இழுக்கிறது எப்பவுமே. ஸ்டபன்னஸ், இது விக்கிரக ஆராதனைக்கு ஈக்குவலாக இருக்குது. தெரிந்தோ தெரியாமலோ இது வரைக்கும் நீங்கள் என்ன சண்டை இருந்துட்டீங்க, தண்டனைக்கு தப்பிட்டோம். இந்த வசனங்கள்லாம் கேட்டுட்டு நீங்கள் இன்னும் மனம் திரும்பல, அப்படியே அதே போல் இருக்கிறோம்னா இந்த வசனம் நம்ம ஒரு நாள் நம்ம கேள்வி கேட்கும். இன்னும் விக்கிரக ஆராதனை, அதான் முதல் கற்பனை. விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு பிடிக்காது. இது பேசிக்காக இருக்கிறது விட்டுறக்கூடாது, சரிங்களா? அப்போது அந்த இப்ராயிம் இஸ் ஜாயின் டு ஐடல்ஸ். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த விக்கிரகமாக நமக்கு இது தோணுது. வேலை, பிஸ்னஸ், சில பேருக்கு மகன் தவம் இருந்து பெத்த புள்ள இது, அதனால தலையில் தூக்கி வச்சு ஆடுறது, அது விக்கிரகம். மகள், அப்பாவுக்கு மகள்னா பிடிக்கும், மகள் விக்கிரகம். சில பேருக்கு மனைவி மை லவ், மை ஆல் இன் ஆல். இந்த பக்கம் சர்ச்சில் வந்து யூ ஆர் மை ஆல் இன் ஆல். ஆமென், அல்லேலூயா. மாறிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போடும்போது இப்படி நமக்கு டார்லிங், ஹனி, மை லவ் எல்லாம் ஓகே தான். அவன் சுப்ரீமாக எழுதி வைப்பான். அவன் பார்க்கும் போதெல்லாம் தோணும் இயேசு நாமத்தில். ஆமென். அவன் சொல்கிற உண்மையாக அன்பு செய்ய மாட்டான். உண்மையான அன்பு செய்கிறவங்க கர்த்தரை வச்சுட்டு அதுக்கப்புறம் யாரை எதை மேலே அன்பு வைக்கிறாங்களோ அந்த தேவன் கொடுத்த அன்பு இருதயத்தில் ஊற்றினார் இல்லை, அந்த அன்பு மனைவிக்கிட்ட போகும், பிள்ளைகிட்டலாம் போகும். சரி, அடுத்து சில பேருக்கு அம்மா தான் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, அது உலகம் சொல்லி கொடுத்தது. நமக்கு ஆண்டவர் தான் ஆண்டவர் சொன்னார். வசனத்தின்படி நடக்கிறவங்க அவங்கள பெத்த அம்மாவோட அவர் மேல் அவர் சொன்னார். வசனத்தின்படி நடக்கிற தேவ செய்கிறவங்க அவங்க சகோதரரோட அவருக்கு மேல் இயேசு சொன்னார். ஸோ ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்போட, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்போட ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படிகளை முக்கியத்துவம் கொடுத்தார். பிரதர் சிஸ்டர், சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ், சில பேர் கார் தான் விக்கிரகம். அந்த காரில் ஒரு சின்ன டென்ட் வந்துடக்கூடாது. சில பேருக்கு வீட்டை பார்த்து வைப்பாங்க. சிலருக்கு நகை, சிலருக்கு ட்ரெஸ்ஸு, சிலருக்கு ஷூ, இப்படி ஏதோ ஒரு மோகம் நம்ம இழுத்துக்கொண்டே போகும்போது அதற்காக நம்ம சிந்தனை ஒரு வட்டமிட்டு கொண்டே இருக்கும். அது விக்கிரகமாக மாறுகிறது. இதெல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு நாள் அதோட கிராஸ் பண்ணி போயிருக்கும். அல்லேலூயா. அது அந்த நாளில் விக்கிரகமாக மாற்றாமல் அதை நம்ம தள்ளி ஜெயித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒரு கிரேஸ் வந்து நம்ம பிடிச்சி அது விக்கிரகமாக நமக்கு முன்னாடி நிற்கும். அது தேவனை மறைச்சிடும். ஸ்தோத்திரம். கட்டு நல்லவர், அதை விட்டு விலகுங்க. ரெண்டாவது ஓசியா 5ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல, எப்பிராயீமே இப்பொழுது நீ சோரம் போனாயே, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே. சோரம் போனாயே என்ன அர்த்தம்? அடுத்த வசனம் படிங்க. அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள், வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். வேசித்தன. அது 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன், அங்கே எப்பிராயீமின் வேசித்தனம் உண்டு, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று. ஆமா, இது எப்ராயிம் கமிட்டட் ஹாலட்ரி. சோரம் பானாயே என்றால் வேசித்தனம், உபச்சாரம் பண்ணிடுச்சு. அது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வனாந்தரத்தில் எகிப்திலிருந்து வரும்போது வனாந்தரத்தில் இந்த செய்த பாவத்துக்காக ஜனங்களே அழிச்சிட்டார். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை அழிக்கிறது இல்லை, நியாய தீர்ப்பு நாளுக்கு வச்சிருக்கிறார். நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துச்சு? ஸ்ட்ரிஞ்சண்டாக சொல்லிக் கொடுத்துச்சு. ஒரு ஸ்திரியை கண்ணில் இச்சையோடு பார்த்தாலே அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிட்டு நமக்கு எழுதியிருக்கிறது. மத்தேயு 15:19 ஆண்டவர் சொல்கிறாரு, இருதயத்திலிருந்து தான் அந்த வேசித்தனம் இதெல்லாம் எண்ணங்கள்லாம் புறப்பட்டு வருது. வேசித்தனம் எங்கேருந்து வருது? இருதயத்தில். அப்போ கண்ணில் சுத்தம், இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். அந்த எப்ராயிம் அந்த விழுந்த பாவத்தில் நம்ம விழுந்துடக்கூடாது. எப்போவுமே கண்ணு சுத்தமாக இருக்கணும், இருதயம் சுத்தமாக இருக்கணும். இங்கேருந்து நமக்கு வந்துடும். ஸ்தோத்திரம். நமக்கு வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்குன்னு வசனம் சொல்லிக் கொடுக்குறது, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கன்னு சொல்லிக் கொடுக்குறது. ஏன்னா நீங்கள் யாரும் அப்படி பெருசாலாம் தப்பு பண்ணல, போய் சரீரத்துக்கு ஒத்து, ஆனால் கண்களினாலும் இருதயத்தினாலும் அநேக முறை நீங்கள் விழுந்திருக்கலாம். நம்ம திரும்பி ஆண்டோட்டு வருவோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனத்துக்கு போகலாம். 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஹோசியா சாப்டர் 5 verse 11. எப்பிராயீம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்குண்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான். 3வது, எப்ராயிம் willingly walked by human precept. மனித கற்பனைகள், தகாத கற்பனைகளை மனதார பின்பற்றி போகிறான். அதனால கர்த்தர் நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான். நீங்கள் உபாகம் 28:33 வசனத்தின்படி நடக்காதவங்களை நொறுக்கிடுவோன்னு எழுதியிருப்பார். முதல் 14 வசனம் நமக்கு ஆசீர்வாதம், பின்னாடி சாபமாக இருக்கும். Deuteronomy 28:33 ஐ திங்க். அதில் அப்போ ஏன்னா இவங்க மனுஷன் கற்பனையை பின்பற்றி போகிறாங்க. தகாத கற்பனை என்றால் இன்டர்நெட்டு, சோசியல் மீடியா, தவறான உபதேசங்களை பின்பற்றி அப்படியே போயிடுறாங்க, வழிவு போயிட்டாங்க. அதை மனசார ஏற்றுக்கிட்டு போகிறாங்க. உதாரணத்துக்கு இந்த காலத்தில் நிறைய உபதேசங்கள்,
தசவமா கொடுக்கணுமான்னு யார் கேட்டால் மொத்தத்தையும் கொடுத்துட்டு போங்களேன். இன்றைக்கு உற்சாகமாக கொடுக்கணும், கொடுங்க. ஆண்டவர் சொன்ன சில வார்த்தைகளை சொல்லி போகும்போது யாராவது எங்கேயாவது ஒருத்தர் போடுவாங்க, தலையில் முக்காடு போடாதீங்க, அதுக்கு ஒரு டீச்சிங். இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான ஹியூமன் தங்களுடைய வசனம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, எனது மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதிக்கிறான், ஏசியாக எழுதப்பட்டது இயேசு மேற்கொட்டுறாரு. அதே தான் அவன் மைண்டில் என்னெல்லாம் வருதோ அது எழுதிக்கிறது. ஏன் முன்னாடி செஞ்சவங்க அதை செஞ்சாங்க, அதை நாங்கள் உபதேசிக்கிறோம், அதுக்கு ஒரு கூட்டம். அப்போ தகாத கற்பனை யூடியூப்பில் நிறைய இருக்குது. யூடியூப்பு, இன்டர்நெட்டு, சாட்டிங், எதையாவது ஒரு கற்பனையில் ஓடிக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் எத்தனை பேர் அப்படி போயிட்டு இருக்கீங்க மனதார? அது உண்மையான, ஏன்னா தெரியல, பாவம். எப்ராயிமே எப்படி இருக்கிறீங்க? தகாத கற்பனை விட்டு நீங்கள் வேற ஒரு தவறான காரியங்கள், தவறான உபதேசங்கள், தவறான மனிதன் போதிக்கிற காரியங்களெல்லாம் நீங்கள் நல்லதுன்னு நினச்சி போய்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அவங்க நம்மளை விட தவறான உபதேசம் போதிக்கிறவங்க தெளிவாக போதிப்பான், பாயிண்டாகவும் போதிப்பான். நம்மளால் மறுப்பே பேச முடியாது. தகாத கற்பனை. ஏன்னா நமக்கு எது நல்ல உபதேசம் எது கெட்ட உபதேசம்னு பகுத்தறியக்கூடிய டிசர்னிங் ஸ்பிரிட்டும் போயிடுச்சு. இப்போ ஆண்டருக்குள்ளே இல்லையே, ஏதோ சர்ச்சுக்கு இது டெட் பாடி மாதிரி வந்து போயிடும். நடைபெணமாக வந்து போகிறாங்க சர்ச்சுக்கு, யூடியூப்பில் போகிறாங்க, ஏதோ கேட்குறாங்க சத்தியம்னு, அது சத்தியம் நம்பிடுறாங்க. அது பைபிள் இருக்கான்னு கூட ஒரு தடவை பைபிள் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கறது இல்லை. சரியாக தான் அவர் போதிக்கிறாரா வசனத்தை? இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேர் தைரியமாக ஓப்பன் அப் பண்ணுறாங்க. ஓனாய்ன்றான், ஓனாயே கிடையாது, அவன் டைரெக்டாக வரான். ஆட்டுத்தோல் போத்தின ஓனாயின்னு சொல்கிறான். ஆட்டுத்தோல்லாம் போத்தல, ஓனாயாக வந்து சர்ச்சுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கா. அதையும் ஜனம் கேட்குது. இப்போ அதான் இப்போ இந்த காலகட்டத்தில். ஸோ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க கிறிஸ்டியன் லைஃப்பில்? நீங்கள் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் இந்த ரெக்கோபயாமுக்கு அப்புறம் எரோபயாம்னு ஒருத்தரில் வருவான். அதில் வந்துட்டு 2 கூட்டமாக பிரிஞ்சுட்டாங்க. அப்போ வந்து எருசலேமில் போய் தொழுது கொள்ளணும். நீங்கள் வசனம் மட்டும் வாசிக்கலாம். அப்போ என்ன சொல்கிறான் தெரியுங்களா? இந்த ஜனம் எருசலேமுக்கு போனால் அவங்க இஸ்ரவேல் கூட சேர்ந்துருவாங்களே அப்படின்ட்டு, இவன் அங்கெல்லாம் போகாதீங்கப்பா, நம்ம ஒரு கண்ணுக்குட்டி பண்ணி வச்சு இங்கேயே ஆராதனை பண்ணிக்கலாம், சர்ச்சைக்கெல்லாம் போக தேவையில்லை, எதுக்குங்க போகணும், அதான் ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு, தேவ சமூகம் அப்படின்றாங்களே. தேவசம் வீட்டில் இருந்தாலும் வரது உண்மை தான், நம்ம இங்கே வர்றதுனாலும் கிடையாது, வீட்டில் இருக்கும்போது வருதான். சர்ச்சைக்கெல்லாம் போக தேவையில்லை, இங்கேயே தொழுது கொள்ளலாம். எதையோ ஒரு தவறான ஒரு காரியத்தை சொல்கிறது, காணிக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை, கர்த்தர்ட்ட பணமாக இல்லை, வெள்ளியும் பொண்ணு முன்னுடையதுங்கிறாரு. இப்படி எதையாவது ஒரு சொல்லும் போது விட்டுறாங்க. பாருங்க வசனத்தை படிக்கலாம். 28-29. ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. இப்ப ஜனங்களை தவறா வழி நடத்துறது, யாராவது ஒரு குரூப் கிளம்பி வழி எடுத்துடுறாங்க. ஏமன் அதுக்கு இவங்க அந்த கற்பனையில் போயிடுறாங்க ஒரு கூட்டம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது, சரிங்களா? வசனத்தை நம்ம கற்றுக்கொண்டோம், தெளிவாக இருக்கணும். கடைசி காலத்தில் பல விதமான உபதேசங்கள் வருகிறதா எனக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்குது, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நீங்கள் அதுக்கு போகாதபடி எச்சரிக்கையாக இருந்தால் ஆண்டவர் சத்தியத்துக்கு திரும்புங்க. கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். அடுத்து ஓசியா 5:13, ஓசியா 5:13. எப்ராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்ராயிம் அசீரியர் அண்டைக்கு போய் யாரேப் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினான். ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமற் போயிற்று. இங்க பாருங்க, Ephraim did not seek God when he saw his sickness. அவன் வியாதியா இருக்கிறதை கண்டு அவன் கர்த்தரிடத்தை தேடல. எங்கெங்கேயோ போறான் பாருங்க. இப்ராஹிம் யார்கிட்ட போறான்? ஏரேப் ராஜாவிற்கு ஆள் அனுப்புகிறான். யூதா அவன் ஆண்டவரை தேடல. நீங்க 11:8 வாசிங்களேன். 11:8 கூட, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, சாரி 3வது வசனம் மன்னிக்கும். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். நான் ஒரு ஹீலர். பழைய ஏற்பாட்டில் அவங்க சொல்லிக் கொடுத்தது, நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திராகம் 15:26 சொல்லிக் கொடுத்தாருல்ல, அது மறந்துட்டான். ஏன்னா அந்த சிந்தனை இல்லை. வியாதின்னு வந்த உடனே ஆள் அனுப்பணும். ஏன்னா அவன் பரிகாரியை தேடி போயிட்டாங்க. நம்ம ஆண்டவராக இயேசுவை தேடாமல், ஆண்டவராக தெய்வத்தை தேடாமல், அவங்களை அழைத்தவரை தேடாமல், ஏன்னா சிந்தனை கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், வியாதின்னு சொன்ன உடனே நம்ம எல்லா மெடிக்கலிஸ்ட் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டோம். அப்படின்னா we are just away from God. We don't put our trust in divine healing. We don't believe that Jesus heals. அதான் அர்த்தம். எல்லாம் சொல்லுவோம், தலைவலியா சின்ன விதம் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து வச்சுட்டு அது இது எல்லாம் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிடுது. எல்லாம் போயிட்டு ராத்திரியில் டாக்டர் ஃபுல்லாக நெகட்டிவாக சொல்லியிருப்பான். அப்போ வந்து ஆண்டவரே நிற்கிறது. முதல்ல கர்த்தரை தேடல. இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? ஏன்னா கர்த்தரை முதல்ல வைக்காத யாருமே கர்த்தரை முதல்ல தேட மாட்டோம். இன்றைக்கு ஆண்டோட திரும்பி வாங்க. அடுத்து 5வது ஓசியா 6:4.
எப்பிராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன். உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. Amen. Ephraim's godliness or faithfulness or love is like a morning mist, like the early dew that disappears. அவன் பக்தி எப்படி இருக்குன்னா, ஒரு பனி எவ்வளோ நேரம் இருக்கும், காலையில் அந்த செடியிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் சின்ன சின்ன துளி இருக்கும், கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சு வெயில் வந்தோடனே காணாத போயிடும். அப்படி தான் பக்தி இவனுக்கு இருக்குது. எப்ராயிமுக்கு இப்படி தான் பக்தி இருக்குது. எல்லா ஜனங்களையும் பார்த்தோன்னா அல்லேலூயா, பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம், கையை உயர்த்துறது, காலை ஆட்டுறது எல்லாம் நடக்கும். அப்புறம் பார்த்தா இருக்காது. இங்கே பார்த்துன விசுவாச அறிக்கைகள் அங்கே ஒன்றும் இருக்காது. அதான் 2 தீமோத்தேயு 3:5 சில எழுதிருக்குது, தேவ பக்தியின் வேஷம்னு அதன் பலனை மறுதலிக்கலாம் இருக்காங்க. தேவ பக்தியின் வேஷம் போடக்கூடாது, தேவ பக்தியின் பலன் நமக்குள்ளே இருக்கணும். பார்க்கறது தான் பக்திமான். என் குடும்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் ஒன்று கழட்டிட்டாங்க, பார்க்க தான் பக்திமான். உள்ள அளந்து பார்த்தா தான் தெரியும் ஆண்டரை எவ்வளோ வச்சுருக்காருன்றது. பக்தி கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. ஏமேன், பக்தி ஆண்டோருக்கு உள்ள பக்தியாக இருக்கணும். ஏமேன். ஆனால் கொஞ்ச நேரம் பார்க்க தான். சில பேருக்கு வாயில தான் வசனம் இருக்கும், வாழ்க்கையில் ஒன்றும் காணாது. சர்ச்சுக்குள்ளே மட்டும்தான் ஸ்பிரிச்சுவலாக பேசுவாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. அடுத்த வாரம் வரும்போது தான் ஸ்பிரிச்சுவலாக. பக்தி கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அப்படி தான் அந்த எப்ராயிம் இருந்திருக்காது. நமக்கு அப்படி இல்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 40வது வசனம், Acts chapter 2 verse 40, the first sermon of Peter. அவர் அப்பவே சொன்னார், என்ன சொன்னார் தெரியுங்களா? மாறுபாடு உள்ள அது அடுத்ததுக்கு போயிட்டேன். இந்த சந்ததி விட்டு உங்கள் லட்சித்துக் கொள்ளுங்கள். ஏமேன். பக்தியின் வேஷத்தை போட்டுக்கொண்டிருக்க ஜனங்களை யாருக்கலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்துடணும். ஏமேன். கர்த்தர் நல்லவர். சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? நீங்கள் பக்தியின் வேஷமாக இருந்துச்சுன்னா அந்த வேஷத்தை கலைச்சிருங்க. Be true. Amen. Be true to yourself. Don't try to give your impression that holy and righteous person in the church. But understand that we are just a sinner but washed by his blood and kept by his side by his grace. நாம் ஒரு நீதிமானாக ஒரு பரிசுத்தவானாக வந்து காட்டிகிட்டுல இருக்க வேணாம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நாம் பாவி தான், ஆனால் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர் கிருபையினால் அவர் பக்கம் இருக்கிறோம், அவ்வளோதான். ஏமே, நம்ம ட்ரூ கலர் என்னது? பிறப்புல இருந்தே பாவி தான். கர்த்தர் பாவத்தை மாற்றிருக்கிறார். ஏமேன். அதை நினைத்துக் கொள்வோம். கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்த வசனங்கள் போலாம். ஓசியா 7:8. எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான், எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். Ephraim has mixed himself among the people. எப்பவும் இஸ்ரவேல் ஜனங்கள் வேறு பிரிக்கப்பட்டவங்க, விகற்பமானவர்கள், ஜாதிகளோடு கலவாதவர்கள். இந்த பாவம் பின்னாடி சீர்கேடு என்ன ஆயிடுச்சு, அவங்கள மித்த ஜனங்களோட கலக்க வச்சிருச்சு. ஈவன் த கேக் அன்டர்ன்ட். அப்படின்னா ஒரு பக்கம் கேக்கு சுட்டு இருக்குது, ஒரு பக்கம் சுடலை. ஒரு பக்கம் சர்ச்சோட ஃபெலோஷிப்பு, அடுத்த பக்கம் எல்லாருக்கூடையும் ஃபெலோஷிப்பு. இப்போ ஒரு பக்கம் ஒரு சைடில் சர்ச்சுக்குள்ள எல்லாம் இருக்கும். இந்த சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டால் ஐக்கியம் ஃபுல்லாக உலகத்தில் இருக்குது. கிறிஸ்துவர்களோட ஐக்கியம் இல்லாமல் நீங்கள் தனியாக கிறிஸ்துவ வாழ்க்கையை பூமியில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் சபையை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஒருத்தருக்கு ஒருவர் ஒன் அனதர் பைபிள் இருக்கு. ஒருவருக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்க, தாங்குங்க, அன்பு செலுத்துங்க அப்படின்னு நிறைய காரியத்தை நமக்கு ஆலோசனை சொன்னது. ஏன்னா இங்கே நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம நிலைச்சி நிற்கிறதுக்கு இந்த சபையை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரும் நானும் என்பதற்கான திட்டம் அவருக்கு சபையை கொடுக்கல. ஏமேன். சபையை ஆரம்பித்தவரே அவர் தான், சபையை கற்றவர் அவர் தான். யூனிவர்சலாக கடைசி காலத்தில் வரப்போகிற அந்த யூனிவர்சல் சர்ச்சுக்கும் அவர் தான் ஹெட்டு. ஏமேன். அப்போ அந்த சபையோடு கலந்துருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாதி இங்கே பாதி உலகத்தில். யாராவது அப்படி இருந்தீங்கன்னா அந்த உலக தொடர்பை கட் பண்ணிவிடுங்க. அவர்களோட அதிகம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களை தவறான வழிநடத்தில் கொண்டு போவாங்க. தேவ பிள்ளைகளோட ஜெபிக்கிறவங்களோட வேத வசனத்துக்கு பயப்படுறவங்களோட இறந்தீங்கன்னா கர்த்தரை நடத்துவதற்கு நல்ல சரியான ஆலோசனை கொடுப்பாங்க. ஏமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வசனம் 2 கொரிந்தியர் 6:10 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியோடனே விசுவாசிக்கு பங்கு ஏது. ஏமேன். ஏன் அவங்களோட பங்கு வைத்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி இருந்தால் நீங்கள் ஆண்டோட திரும்பி வாங்க. சரி, 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். நெக்ஸ்ட். அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிறது. 7ஆம் அதிகாரம் 11 வசனம். எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசீரியனிடத்தில் போகிறார்கள். நல்ல குயிக்கா போலாம். Ephraim is a silly dove without sense or foolish dove that is not able to think. பேதையா, நல்ல புறா தான், ஆனா பேதையான புறா. பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். அங்க இருக்கிறது யாருன்னு தெரியாம நேரா போறான். பாவம் தெரியல, பேதையான புறாவா இருக்கிறான். அப்படின்னு அவனுக்கு புத்தி இல்லை. ஃபூலிஷ் டவ். எகிப்தனை கூப்பிட்றான், ஆசிரியனை கூப்பிட்றான். எம்மதமும் சம்மதம் தான். அவங்க கூப்பிட்டாலும் ஒட்டிக்கிறது, இவங்க கூப்பிட்டாலும் ஒட்டிக்கிறது. இவங்க கூப்பிட்டாலும் போகிற. யாரு கூட போகணும், எதை செய்யணும் தெரியல.
துன்மார்க்கிற ஆலோசனை, பாவியோட வழியா, பரியாசக்கார உட்கார இடமா, எல்லாம் ஒன்று தான்ப்பா. எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆல் ஆர் அவர் ஃப்ரெண்ட்ஸ். மாக்கர், சின்னர்ஸ் எல்லாம் நமக்கு தான். விக்கெட் பீப்புள் எல்லாம் எதுவோ. ஏன்னா அவன் பேதையா புறாவாக இருக்கிறான். அவன் புறா தான், ஆனால் பேதையான புறனைக்கு எத்தனை பேர் தெரியாமல் போய் எல்லாத்தையும் ஒட்டிகிட்டு இருக்கிறீங்க. யார் எதை சொன்னாலும் கேட்டு போயிடுறது. இந்த பிரசங்காரும் சரி தான், அந்த பிரசங்கம் சரி தான். எல்லாம் யார் நல்ல கருத்து சொன்னாலும் சரிங்க போயிடுவோம். பேதையான புறாவாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வாங்க. ஏமேன். கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. அவர் ஆண்டவர் தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்துருக்காரு. பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. ஞானத்தின் ஆவின்றதே ஒருத்தர் மறந்துட்டாங்க. ஆண்டவர்னா வல்லமன்னு தானாரு. நல்ல மூளையை கொடுத்த. நான் சொல்கிறேன், கிறிஸ்துவங்க மூளையை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணோம்னா 2 அமெரிக்கா உருவாக்கலாம். ஏன்னா அவங்க யாருமே மூளை யூஸ் பண்ணுறதில்ல, முழங்கால தவிர. கர்த்தர் நல்ல மூளையை கொடுத்துருக்கிறார். நல்லா யூஸ் பண்ணுங்க. அதான் சொல்லுவேன், ஒரு பொரிச்ச சிக்கனை விற்றவன் இன்றைக்கி பிராண்ட் ஆக்கிவிட்டான். கும்பகோணத்தை ஒரு காஃபி போட்டாலும் இன்றைக்கி கும்பகோணம் டிகிரி காஃபின்னு ஆக்கிட்டார். இது ஒரு சின்ன ஐடியா. அந்த பேதையெல்லாம் ஞானியாக்குற வசனம் எழுதியிருக்குது நமக்கு இல்லையா? கர்த்தர் ஞானத்தை கொடுக்குறார். அவர் ஞானம் தான் மெய்யான அறிவு. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அலை சொல்லியிருக்காரு. ஏமேன். கர்த்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுறது அந்த ஞானத்துக்கு ஆரம்பம். அறிவு இருக்குது, படிப்பறிவு இருக்குது, பக்கத்தில் பிஇ. ஆனால் ஒரு சின்ன வேலை சேர்த்து கூறு இல்லை, ஞானம் இல்லை. அதாவது அந்த அதை அப்ளை பண்ணுறதுக்கான ஞானம் இல்லை. அதை கர்த்தர் கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போ பேதையான புறாவாக இருக்கக்கூடாது. அது அப்படி இருந்துச்சு, நீங்கள் இருக்கக்கூடாது. ஏமேன். 8வது அது முடிச்சிடலாம். 8வது பாயிண்ட் 14, 7வது அதிகாரம் 14 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். நோட் பண்ணீங்க. தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சை ரசத்திற்காகவும் கூடுகிறார்கள். என்னை வெறுத்து விலக்கி போடுகிறார்கள். படுக்கையில் அலறாங்க, ஆனா அலறானா புலம்புறாங்க, ஆனா ஆண்டவர் நோக்கி கூப்பிடல. Ephraim did not cry out to God with their heart, meaning prayerlessness. அவ்வளோ பிரச்சனை, அழுது புலம்புறான் படுக்கையில், ஆனா முழங்கால் போட்டு ஜெபிக்கணுங்கிற எண்ணம் வரலையே அவனுக்கு. He did not cry or cryங்கிற இடத்துல பிரேன்னு போடுங்க. Ephraim did not pray to God with their heart. அங்கே பெரிய பிரச்சனை, ஆனால் அழுறான். அங்கே எழுதிருக்கு, he wailed. அது எழுதிருக்குல்ல. Yes, their hearts but wail on their beds. புலம்பி புலம்பி கடுப்பு கண்ணீரே படுக்கை நடக்கிறது. இந்த சோகப்பாட்டை சர்ச்சில் பாடினா போதும், ஹல்லேலூயா, இத்தனை வருஷம் பாட்டு நடத்தினேன், இந்த சோகப்பாட்டை எடுத்து விட்டா போதும், ஜனங்கள்லாம் நம்ம ஆராதனை கை தூக்குன்னு சொல்ல தேவையில்லை. அவன் கவலையெல்லாம் சொல்லி அழுவாங்க. கர்த்தர் கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குங்கிற அறிவே நமக்கு வராது. கடைசி வரைக்கும் சோகப்பாட்டுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இதனால தான். ஆனால் ஜெபம் பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரலை. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணணும் இல்லை, நீங்கள் ஒரு அந்த ஜெப ஆவி எப்படி தெரியுமா இருக்கணும்? 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4வது வசனம். அவன் தூதரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி. இது யாருன்னா யாக்கோபு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே போதுங்க. He struggled with angel and overcome. He wept and sought his favor or begged his favor. அங்க எழுதல, அழுது கெஞ்சி ஜெபம் பண்ணான். யாரு? யாக்கோபு. அங்க எழுதிருக்க அந்த என்கேஜை போடுங்களேன். அவன் ஆண்டவருடைய தயவை தேடுவதற்காக கெஞ்சிருக்கிறான். மனுஷன்லாம் போய் நிற்க முடியாது. செத்தாலும் காலில் விழுவுற ஆண்டவரே, வேணா 4 கடி கீழே குழி தோண்டி காலில் விழுவுறேன் அப்படின்னு கெஞ்சிருக்கிறான். ஸோ அந்த ஜெபாவி நமக்கு இருக்கட்டும். அடுத்து 9வது பாயிண்ட், 8வது அதிகாரம் 16வது வசனம். ஹோசியா chapter 8 verse 11. எப்ராயிமர் பாவம் செய்வதற்கு ஏதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள், ஆதலால் பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். ஆண்டவர்கிட்ட தூரம் போனதும் இல்லாமல் Ephraim multiplied altars for sinning. பாவம் செய்வதற்கு ஏதுவாகவே அவர்கள் சில காரியங்களை செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கி அப்படி தெரியுங்களா? தேவையில்லாமல் ஆப்பை டவுன்லோட் நாமளே பண்ணி வச்சுக்கிட்டு இது விலைக்கு காத்துக்கொள்ளும்னு அர்த்தம். தேவையில்லாமல் கூகுள் சர்ச்சை பண்ணிடுறது, அதுக்கப்புறம் விலைக்கு காத்து நம்மளே ஒரு வழி உருவாக்கிக்கிறோம். இப்படி 1-2 தேவையில்லாமல் போய் ஷேர் மார்க்கெட்டில் அங்கே இங்கேயும் பணத்தை போட்டுட்டு டெய்லி எட்டி பார்த்துட்டு பலிபீடத்தை கட்டி வச்சுட்டு பொருள் ஆசை எனக்கு வராது, எனக்கு இருக்கிறது போதும், எல்லா பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்குன்னு இப்படி சொல்லலாமா? இப்படி பல பாவங்களை நாமளே போகக்கூடாத இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கிறது. ஐ திங்க் தெர் வாஸ் கிரேட் அலெக்சாண்டரில், அவன் சரியான கதை தெரியல, அது கருப்பொருளை மாற்றி எடுத்துக்கொள்ளுங்களேன். அவன் பாலத்தை கடந்து போவானா, ஒரு பாலத்தை பிரிட்ஜை கட்டிட்டு சோல்ஜர்ஸ் கூட்டு போகும்போது பாலத்தை கடந்த உடனே பாலத்தை உடச்சிருவானா. ஏன்னா ஒருத்தன் திரும்பி அங்கே வரக்கூடாது. சக்ஸஸ் ஒன்லி கோயிங் ஃபார்வேர்டு தான். அதே போல் தான் சில நேரங்களில் நாமளே நமக்கு ஒரு கட்டுப்பாடு வைத்துக்கொள்ளணும். ரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்துக்கு எதிர்த்து நிற்க நம்ம நிறைய பேர் ரெடியாக இல்லை.
நாமளே பாவத்துக்கு வழிவாசலை வச்சுட்டு எப்போ போனாலும் அங்கே பலியிட்டுக்கலாம், சின் ஆஃபரிங். அதுவே நமக்கு சின்னிங்க்கு காரணமாக ஆகிவிட்டது. அப்படி ஏதாவது பாவத்துக்கு ஏதுவான காரியங்கள் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா, மனசுக்குள்ள வச்சுருக்கீங்களா, நீங்கள் ஈடுபாடாக இருக்கிறீங்களா, தூக்கி போட்டுருங்க. சரி, 10வது பாயிண்ட் இதில் முடிச்சிடலாம். 8வது அதிகாரம் 12வது வசனம், ஓசியா 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். Hallelujah. I have given them. Ephraim considered the law of God as a strange thing. வசனம் அவங்களுக்கு அந்நிய காரியமா இருக்குது. உபாகம் 28:1 அந்த வசனத்தை கேட்கும் போதே அதை கடைபிடிக்கிற எண்ணத்தோட கேட்கணும். கவனமா எது கேட்கிறோன்னா, you should observe it. அதுக்கு தான் கேட்குறோம். வசனம் பிடிக்கணும்னு கேட்கல, இன்னைக்கு இந்த வசனத்தின்படி நடக்கணுமே என்ன அப்படின்னு கேட்கணும். அப்படி சொல்லி கொடுத்தவங்க இன்னைக்கு எழுதி கொடுத்த வசனம் அவங்களுக்கு அந்நிய காரியமாக இருக்குது. இன்னொரு வசனம் படிக்கலாமா? நீங்கள் 4வது அதிகாரம் 6வது வசனம், அதோட முடிச்சிடலாம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். வசனத்தை மறந்து வேதத்து வாக்கியங்களை மறந்து போறாங்க. அப்ப என்ன, பைபிள் ரீடிங்கே கிடையாது இந்த ஜனங்க. இப்படியாப்பட்ட ஜனங்கள்ட்ட தான் ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலே நீ திரும்புப்பா, நான் உனக்காக ஏங்குறேன். அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். திரும்பி வந்தா ஆண்டவர் எத்தனை ஆசீர்வாதம் திருப்பி தரேன்னு சொன்னார். அல்லேலூயா. வீட்டில் போய் இந்த புஸ்தகத்தையே படிங்க, ஏதோ பிட்டா படிக்காதீங்க. வசனம் வந்தோடனே இந்த புஸ்தக சூழலை பார்த்த உடனே அப்படியே முழுங்கிடணும். நிறைய எசேக்கியேலை போல வசனம் கிடைச்ச உடனே சாப்பிட்டு முடிச்சிருங்க. வயிற்று அந்த குடலெல்லாம் அந்த வசனத்தால் நிரப்புங்க. அப்படி வாயில் போகும்போது இனிப்பாக இருக்கும், உள்ளே போனால் குடல் கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். வசனம் அதெல்லாம் வசனத்தால் எழுதிருக்குது, படிங்க. ஒரு 3 பாயிண்ட் போதும், 1 பாயிண்ட் போதும், அரை மணி நேரம் போதும். யார் சொல்லிக் கொடுத்ததெல்லாம்? அப்படி சோதரம் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வாங்க, உனக்கு இன்க்ரிமெண்ட் தரேன்னு சொன்னால் ராத்திரி பகலாக கோர்ஸ் படிக்கிறாங்க. எத்தனை புக்கு நான் படிச்சிருப்போம் 1ஆம் கிளாஸ்லேருந்து காலேஜ் வரைக்கும். அந்த ஒரே ஒரு புக்கு படித்து முடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. காலேஜில் ஒரு செமஸ்டருக்கு 6 செமஸ்டர் 36, இன்ஜினியரிங் இருந்தால் கூட. ஆனால் அவ்வளோ புக்கு படித்தாங்க, அந்த ஒரு புக்கு படித்து முடிக்க கஷ்டம். அது பயபக்தியாக சொல்கிறோம் வேறு, அதை வேறு அப்படிலாம் இல்லை. நல்லா படிப்போம், கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த 10 காரியத்தை நான் ரீகேப் பண்ணுறேன், நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாங்க. 1, இப்ராயிம் ஜாயின் டு ஐடல்ஸ், விக்கிரகங்களோடு கலந்திருந்துச்சு. 2வது, அவங்க இப்ராயிம் கமிட்டட் அடல்ட்ரி, வேசித்தனத்தோடு இணைந்திருந்தார்கள். அவங்க மனதார மனுஷன் கற்பனையை பின்பற்றி போனாங்க. அடுத்து, அவங்க வியாதியில் தேவனை தேடலை. அவங்க பக்தி மறைஞ்சு போகிற பணியை போல இருந்துச்சு. அடுத்து, அந்நிய ஜனங்களோட கலந்துருந்தாங்க, அதனால தான் திருப்பி போடாத அப்போ அவங்க. அடுத்து, ஒரு சில்லி டவ், ஃபூலிஷ் டவ்வாக இருந்தாங்க, பேதையான புறா. அவங்க ஜபமே பண்ணல. வியாதி எவ்வளோ கஷ்டமான காலத்துலேயும் படுக்கையில் புரண்டு புலம்புனாங்களே ஒழிய ஜபிக்கவே இல்லை. அடுத்து, பாவம் பண்ணுவதற்கான சூழ்நிலைகளை அவங்களே ஏற்படுத்திக்கிட்டு அதில் விழுந்து போனாங்க. அடுத்து, இப்போ வசனமே அவங்களுக்கு தூரமாக தெரியுது, அந்நிய காரியமாக இருக்குது. இப்படியாப்பட்டவங்கள தான் கர்த்தர் திரும்புங்கன்னு சொன்னார். இந்த காரியத்தில் நீங்கள் நானும் இன்றைக்கு இருப்போம் என்று சொன்னால் திரும்பி வாங்க. வரப்போகிற மாதத்தில் கர்த்தனை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனம், 14ஆம் அதிகாரத்தில் 8ல் அந்த எப்ராயிம் மனம் திரும்பின எப்ராயிம் சொல்கிற ஒரு வார்த்தை, இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான், நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன். போதும் பாருங்க, இனிமே இந்த விக்கிரகத்துக்கு எனக்கும் என்ன இனி அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி இனிமே சொல்ல மாட்டோம், நீங்க கையை கிரியை பார்த்து நீங்க தான் எங்க தேவர்னு இனி சொல்ல மாட்டோம், வேலைன்னு இனி சொல்ல மாட்டோம். அது 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். 14:8 விக்கிரகமா எதை நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதை இனி சொல்ல மாட்டோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எழுந்திருக்கலாங்களா? வீட்டில் போய் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சலாம், நமக்கு காலம் கடந்து விட்டது. கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறேன். அப்படி நீங்கள் வீட்டில் போய் இந்த புக்கெல்லாம் நீங்களே படித்து செல்ஃப் ஸ்டடியாக பண்ணுங்கள். பிரசங்கம் கேட்கறத விட கர்த்தர் உங்களோட பேசினார்னா அது உங்களுக்கு இருதயத்தில் எலும்புகளுக்கு அடைக்கப்பட்ட அக்னியை போல இருக்குது. ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபம் பண்ணலாங்களா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, இந்த ஓசியா புஸ்தகத்திலிருந்து தேவன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். உம்மிடத்தில் எங்கள் பாவங்களையும் அக்கிரமங்கள், விழுந்து போன காரியங்கள், பின்வாங்கி போன காரியங்கள், மறந்து போன காரியங்கள், அந்நிய ஜனங்கள் கலந்திருக்கிறது, உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க இல்லாமல் இருக்கிற எல்லா காரியத்தை விட்டு மறுபடியும் சமூகத்தில் வருகிறோம். நீ சொன்னபடி எங்களுக்கு நீ பணியை போல இருந்து நாங்கள் ஓங்கி படர்ந்து வளர்ந்து மலர ஆண்டவரே, நாங்கள் அன்னையருக்கு ஆசீர்வாதம் இருக்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் சீர்கேட்டை குணமாக்குவீராக. வரப்போகிற வருஷம், வரப்போகிற மாதத்தில் இனி எங்களுக்கு வேலை எங்களுக்கு தெய்வமாக இருக்காது. இனி விக்கிரகம் எங்களுக்கு ஆண்டவரே தெய்வம், விக்கிரகங்களுக்கு முன்னாடி இருக்க விக்கிரகத்தில் நான் இருக்க மாட்டோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இஸ்ரவேலுக்கு
பனியைப் போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான். ஆமென். ஹல்லேலூயா. தேவனாய கர்த்தர் அவர் இஸ்ரவேலுக்கு பனியைப் போலவும் அவர் லீலி புஷ்பத்தைப் போலவும் இருக்கிறான்னு சொல்லி பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் கேள்வி என்னவென்றால், நாம் இஸ்ரவேலாக இருக்கிறோமா என்பதுதான். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு நாம் இஸ்ரவேலாக இருக்கிறோமா, இல்லை இன்றைக்கு நாம் அப்படியே யாக்கோபை போல இருக்கிறோமா என்று சொல்லி யோசிக்கணும். அந்த யாக்கோபு கூட பாருங்க, அங்கே 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் தூதரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு தேவனாய கர்த்தரை நோக்கி அவர் அழுது கெஞ்சினான். அவன் யாக்கோபை தேவனாய கர்த்தரை இஸ்ரவேலாய் மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கும் நாம் அப்படியாக யாக்கோபை போல இருப்போம் என்று சொல்லி சொன்னால், இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி நம்ம கெஞ்சுவோம். ஆண்டவர் நம்ம இஸ்ரவேலை போல மாற்றி அவர் வந்துட்டு பனியை போலவும் அவர் நமக்கு லீபனோனுடைய புஷ்பத்தை போல இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாளில் கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் இந்த நாளில் கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். அருமையான சகோதரன் காந்தி முன்பாக வந்து நாளில் ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாரும் இந்த நாளில் கர்த்தர் சமூகத்தில் நாம் கேட்ட சத்தியங்களின் பிரகாரம் ஒருவேளை அதில் ஏதாவது ஒரு காரியத்தில் இருப்போம்னால், இல்லை எந்த காரியம் நம்மிடத்தில் இருக்குதோ அந்த காரியத்தை இந்த நாளில் கர்த்தர் சமூகத்தில் அறிக்கை செய்து நாம் கெஞ்சி ஜெபிப்போம். நிச்சயமாகவே தேவனாய கர்த்தர் நம்ம இஸ்ரவேலாக மாற்றி அவர் இஸ்ரவேலுக்கு பனியை போலவும் அவர் லீலி புஷ்பத்தை போலவும் இருப்பார். ஆமென். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. தேவன் கொடுத்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா, நீர் நேசிக்கிறவர்களை ஆண்டவரே நீர் கடிந்து கொண்டு சிற்றிக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்ராயிமை அதிகமாக நேசிக்கிறபடினால தான் அவனுடைய குற்றங்களை கர்த்தர் எடுத்துரைத்து அந்த குற்றத்திலிருந்து அந்த பாவத்திலிருந்து அந்த ஆண்டவரே அதிலிருந்து வெளிவரும்படிக்கான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் விவரித்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. தேவன் பேசிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எப்ராயிமை போல இங்கே இருக்கிற ஆண்டவர் யாராக இருந்தாலும் ஆண்டவர் எங்களை ஒரு விஷயம் கூட நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் விக்கிரகத்தை விட்டு நாங்கள் வெளிவரணும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே அந்நிய ஜனங்களோடு கலந்துருக்கிறத விட்டு நாங்கள் வெளிவரணும். பேதையான புறாவா இருக்கக்கூடாது ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் திருப்பி போடப்படாத அப்பமா மாறிடக்கூடாது. தேவனுக்கு பிரியமா தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ ஆண்டவர் இந்த மாதத்தின் கடைசியில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வருகிற மாதத்துல தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு பிரயோஜனமாய் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்பட கர்த்தர் தாமே இரக்கம் பண்ணிக்க நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. துதிக்க நம்ம எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் சிநேகம் பாதுகாவல் வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 இயேசு ரத்தம் ஜெயம். இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.